விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயற்சி, போலீசார் தடுத்தால் போராட்டம். திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையத்துக்கு முன்னதாக தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்க மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் விவசாயிகள் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரயில் மறியல் போராட்டம் அறிவித்துள்ள நிலையில் அங்கு ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டு வர வேண்டும், விவசாயிகள் பெற்ற கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்ய வேண்டும், மத்திய அரசு இன்சூரன்ஸ் தருவதில்லை, ஆகவே இந்த போராட்டம் மத்திய அரசை கண்டித்து நடைபெறும். மறியல் போராட்டத்திற்கு காவல்துறையினர் ரயில் நிலையத்திற்கு உள்ளே விட மறுப்பதால் விவசாயிகள் தரையில் அமர்ந்து தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் கூறினர். இதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளிக்கையில், எங்களுக்கு லாபகரமான விலையை தரேன்னு சொல்லிட்டு 2 மடங்கு லாபகரமான விலையை தரேன்னு சொல்லிட்டு கொடுக்கல. அதே சமயத்தில் எங்களுக்கு கடன் தள்ளுபடி பண்றேன்ட்டு அதுவும் பண்ணல. எங்களுக்கு இன்சூரன்ஸ் பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனியை வச்சு அவன் ஒன்றும் தரமாட்டேங்கிறான், கவர்மெண்ட்டே நடத்த மாட்டேங்குது. டெல்லியில் இதுக்காக போறான்னா கண்ணீர் புகை கொண்டு வீசி அடிக்கிறாங்க. அதை கண்டித்து தான் இந்தியா முழுது இன்னைக்கு ரயில் ஸ்டேஷன் எல்லாம் மறியல் பண்ணிருந்தோம். ஆனால் விடிய விடிய வீட்டுக்காவல், விடிய விடிய வீட்டுக்காவல். காலைல எழுந்திரிச்சா போலீஸ் வர மாட்டேங்குது, பாரு இங்கே மறிக்கிறாங்க. நாங்கள் ஜனநாயக நாட்டில் வாழ்கிறோமா சர்வாதிகார நாட்டில் வரோமா தெரியல. எங்களை காவல்துறையை வைத்து மறிக்கிறார்கள். காவல்துறையை கேட்டுக்கொள்வதெல்லாம் உங்கள் பையன் பொண்ணு நல்லா இருக்குன்னு தான் நாங்கள் உழைக்கிறோம். இப்போ இந்த மரபணு மாற்றப்பட்ட விதையை கொண்டாந்து கொடுத்து எங்களை சாவடி பண்ண சொல்கிறாங்க. அதை சாப்பிட்டா யார் விட்டு பையனாக இருந்தாலும் அழியாயிருவான், பொம்பளை புள்ள கருத்தரிக்காது. அந்த நிலை வரக்கூடாது என்பதற்காக போராடுகின்ற எங்களை சர்வாதிகார நாட்டில் நடத்துவது போல் நடத்துவது நியாயமா? காவல்துறை எங்களை தடுக்கக்கூடாது. எங்களை மீறி பாருங்கள், ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கே விட மாட்டேங்கிறாங்க. அதனால் இப்போ எங்களை கைது பண்ணாங்கன்னா சாகு வரை உண்ணாவிரதம் இருக்க போகிறோம். எங்களை கைது இப்போ சாயந்தரம் எந்த காரணத்துட்டு போக மாட்டோம். அங்கே எந்த மண்டபத்தில் ரோட்டில் படுக்க சொன்னால் கூட எல்லாம் படுத்துக்க போகிறோம். இன்றைக்கி விவசாயியை காப்பாற்ற வேண்டிய கடமை தமிழக சர்க்காருக்கு இருக்கிறது. ஆனால் நாங்கள் மத்திய சர்க்கார் எங்களுக்கு உதவி பண்ணலன்னு போராடினா இது ஏன் போலீஸை வச்சு எங்களுக்கு பிடிக்குதுன்னு தெரியல. தமிழக சர்க்கார் செய்யறது நியாயமா? நியாயமில்லாத ஒன்று செய்கிறார்கள் என்று காவல்துறையை வைத்து. அதனால் எங்களுடைய போராட்டம் இதோட முடியல. டெல்லியில் எப்படி தாலேவாலா சாகு வரை உண்ணாவிரதம் இருக்காரோ அது மாதிரி நாங்களும் இங்கே உண்ணாவிரதம் சாகு வரை இருக்க போகிறோம். அதுதான் சார் ஏமாத்துறாங்க சார். நான் போய் பன்னீர்செல்வம் மந்திரியை கேட்டேன், அவர் எங்ககிட்ட பணம் இல்லை, மத்திய சர்க்கார் தரமாட்டேங்குதுங்கிறாரு. சரி டெல்லிக்கு விடுங்க போராடலன்னு தான் காவல்துறை வச்சு இவங்க தானே மறக்கிறாங்கப்பா. டெல்லியில் போய் போராடினா தானே தருவாங்க மத்திய சர்க்கார். 40,000 தருவதுக்கு 7,000 கொடுக்கலாமா? பாண்டிச்சேரியில் 100 அடிக்கு கிழக்கால 5,000 ரேஷன் கார்டுக்கு, 100 அடிக்கு மேற்கால நம்ம தமிழ்நாட்டுக்கு 2,000 கொடுக்கலாமா? 10,000 கொடுக்கணும். ஏக்கருக்கு 40,000 தரணும். ஆனால் தரம் மறுக்கிறது. நாங்கள் என்ன பண்ணுறது? எங்கே போய் கேட்குறது? யார்கிட்ட அழுவுறது? எங்களை அடிமை மாதிரி காவல்துறை வச்சு மிரட்டி கொண்டு வந்துடுறாங்க. அவ்வளோதான்.